சொல்றத தயவு செய்து வேகமாக கேளுங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்து திருவண்ணாமலை சென்னையிலேருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இதில் என்ன அப்படின்னா, லேடிஸ் தண்ணி ஊற்றுற தலைக்கு தண்ணி ஊற்றுறீங்க இல்லைங்களா, அப்போ 5 நாளைக்கு தயவு செய்து யாரும் வரக்கூடாது. என்ன அப்படின்னா, போன அமாவாசைக்கு இங்கே ஏதோ ஒரு அம்மா தண்ணி ஊற்றிட்டாங்க. வாக்கு வெளியில் போகுது, வாக்கு வராது. ஏன்னா கருப்புசாமிக்கு சுத்தம் இல்லைன்னா கருப்புசாமி போயிடுவாரு, அவர் சாமி தான் உட்காந்துருக்கணும். இப்ப இதுல என்ன ஆகுது, யாரோ ஒருத்தர் பண்ற தப்புனால மொத்த பேருக்கு பார்க்கலாம் போகுது. அதனால லேடிஸ் தலைக்கு தண்ணி ஊற்றி இருந்தால் 5 நாளைக்கு தயவு செய்து வர வேண்டாம். 6வது நாள் வந்துக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு உங்களுக்கு. இத்தனை பேருக்கு முன்னாடி இல்ல சாமி சொல்லி இந்த பொண்ணு தான் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு ஆசைங்க, இங்க கூட வந்தவங்க எல்லாரும் என்னமா அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப தூரத்தை வந்தவங்களுக்கு வாக்கு வராமல் போவாரு. அதனால கருப்புசாமிக்கு சுத்தம் இல்லைன்னா கருப்புசாமி திரும்பி போயிடுவாரு. 1. 2வது, இப்ப எல்லாரும் காலையில 10 மணிக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த 7 மணிக்கே வந்தவங்க நிறைய இருக்கிறாங்க. அதனால இனி அடுத்த அமாவாசை பௌர்ணமியிலிருந்து காலையில் 9 மணிக்கு வாங்க ஆரம்பிக்கப்படும். வெளியூர்ல இருந்து வர்றவங்க இங்க முந்தின நாளே போன் பண்ணி
நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. காலையில் அவங்களுக்கு வந்து 9 மணிக்கே வாக்க ஆரம்பிக்க போகிறோம். இங்கே தங்குறதுக்கு ஃப்ரீ. நீங்கள் மற்ற கோயில் மாதிரி பாத்ரூமுக்கு போகிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, தங்குறதுக்கு எல்லாம் காசு வசூல் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே வந்து 101 ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு வாக்கு வரும்லாம் நிறைய தான் சொல்லியிருப்பாங்களான் இருக்குது. இங்கே வந்து சிவகுமார் பூசாரி தவிர்த்து யாரும் கிடையாது. என்னன்னா எண்ணெயிலிருந்து, கருவேப்பந்தலிருந்து, சிலிண்டர்லேருந்து, அரிசியிலிருந்து வாங்கி அத்தனை பேருக்கு அன்னதானம் போடக்கூடிய சிவகுமார் மட்டும்தான். நம்மளுக்கு வந்து வர்றவங்களுக்கு ஏதாவது பிரியப்பட்டு நம்ம வேண்டுதலுக்கு ஏதாவது செய்யறதா செய்யலாம் இல்லையா? அன்னதானம் போடுறது பூசாரி சிவகுமார் மட்டும்தான். இங்க வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு வாக்கு அள்ளி கொடுக்கறதா இந்த 18ஆம் படி கருசாரியோடைய இது. அதே மாதிரி உங்களுக்கு வாக்கு வருதா வரலையான்னு பாருங்க. வாக்கு வந்தா ரைட்டு, வாக்கு வரலையா கனியும் திண்ணீரும் கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு போங்க. 21 நாள்ல அதுக்கு உண்டான பலனை கட்டாயம் கொடுப்பாரு. அதனால இவ்வளவு 4 நாள் இங்க கூட்டம் அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க யாரு கூப்பிடுறாங்க, எந்த காரணம் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப இங்க போந்துட்டு நீங்க நாடகத்தை சினிமா நாயத்தை பேசிட்டு இருந்தீங்கன்னா வாக்கு மாறிடுது. வாக்கு கூப்பிட்டா நேரம் வாங்க, எந்த ஊர் சொல்லி கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு வாக்கு வரும். அந்த வாக்குல அவர் என்ன சொல்றாருங்கிறத கேளுங்க. குளிக்கிறதுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு கனி கொடுப்பாரு, இல்லை குடிக்கிறதுக்கு கனி கொடுப்பாரு. அந்த மாதிரி என்னங்கிறத தெளிவாக கேட்டுருக்குங்க. உங்களுக்கு அது புரியல அப்படின்னா இங்கே நாங்கள் உட்காந்துருப்போம், எங்ககிட்ட யாராச்சும் கிட்ட கேளுங்க, நாங்கள் அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்கிறோம். அப்புறம் கோயிலுக்கு வரும்போது வெறுங்கை வீசிட்டு வராதிங்க. 5 கனி கம்பல்சரியாக வேணும், தேங்காய் பழம் வேணும். நீங்கள் பாட்டில் மாலை அதெல்லாம் உங்கள் வேண்டுதலுக்கு சாமி சொல்றது. நீங்கள் வந்து நம்ம கஷ்டத்துக்கு வர்றீங்க, நம்ம வரும்போது வெறுங்கையில் யாரும் வராதிங்க. கம்பல்சரியா தேங்காய் பழம் 5 கனி வேணும். மெயினே இங்க வந்து கருப்புசாமியோட பவரே கனியும் திண்ணீர் தான். அதனால நீங்க திண்ணீர்ல இங்க கொடுத்துருவாங்க. நீங்க மறக்காம 5 கனியும் தேங்காய் பழத்தோட வாங்க. உங்க கஷ்டத்தை வேண்டிட்டு இங்க கனி வைங்க. சாமி அருள்வாக்கு 3% வரும். அதனால இங்க வர்றவங்க சுத்தமா வாங்க, அருளை பெறுங்க. இப்போ வந்து எல்லாரும் லைன்ல நின்று ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சாப்பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அருவாக்குறி கண்ணியமா பாக்கு இருக்குது. நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம பண்ற ஆரவாரம் நம்ம மகிழ்ச்சியில கருத்தாங்க ஒரு 10 வாக்கு எச்சா சொல்லுது. அதனால தயவு செய்து எல்லாரும் எதிர்த்து லைன் நில்லுங்க. சாப்பிட்டு அப்புறம் வாக்காங்க.
அப்போவே சொல்லிட்டேனே, இன்னும் நான் கேட்கல. நீ கூட வந்ததுனால கூப்பிட்டு கேட்டிருக்கேன். அதனால் ஒரு சிலது அவனுக்கு தெரியாதுல்ல, அதனால் நான் கேட்டிருக்கேன். எனக்கு வேணும், என்ன பண்ணுறது? இப்போ தெரிஞ்ச ஆள் இருக்கா? அதனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும். எதனால் வரும்? கஞ்சா ஒன்று போடுறவனாக இருக்கணும், இல்லாமல் வந்து அவனோட ஃப்ரெண்டாக இருக்கணும். அவனால் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக அவனுக்கு 6 மாதத்துக்குள்ளே வந்துடும். அதனால் முன்னெச்சரிக்கையாகவே சொல்கிறேன், இந்த விஷயத்தில் நீ கவனமாக இரு. நீ எதிர்பார்த்த மாதிரி தொழில் எல்லாம் நிம்மதியாக வாழ்க்கையும் கொடுத்து இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டாலும் இன்னையிலேருந்து உனக்கு நான் நிம்மதியாக நான் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அது யார் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இன்னையிலேருந்து உனக்கு தெளிவாக உனக்கு முடிவெடுத்து அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நீ இன்னொருத்தனுக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு நான் கர்ப்பசாமி முதல் தெளிய வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீ கேட்டதை அத்தனை உனக்கு நான் பண்ணி கொடுத்தேன். சரியா? ஆனால் அவனுக்கு பிரச்சனை வரும், சொல்லிடு, இப்படி வந்துடும். அதனால் எல்லாம் கட்டு போயிடும். அதனால் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என்னோடய இருப்பிடத்துக்கு. அதனால் தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. நான் கருப்பன் கூடவே இருந்து 3 மாதத்தில் முழுசாக உனக்கு குணப்படுத்தி 6 மாதத்தில் நீ கேட்டதை உனக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அப்படி பண்ணால் போதும்ல? இப்போ நான் என்ன வாங்கிட்டு வர சொல்லிக்கணுங்க? சுருட்டு இது மறக்காமல் வாங்கிட்டு வா. உனக்கு அமாவாசையிலேருந்து முழுசாக உனக்கு நான் தெளிய வச்சிடறேன். தேவையில்லாத எந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் படி தாண்டி நேரம் கட்ட நேரம் போகக்கூடாதுன்னு சொல்லிடு. ஒரு வாய்ப்பு இல்லைன்னா பிரச்சனையோடு வந்தாலும் காப்பாற்றி கொடுத்துருவேன். ஆனால் அனுபவிக்கிறது அவன் தான் அனுபவிக்கணும். அதனால் முடிவு பண்ணிக்க. சரியா? அதனால் நான் கர்ப்பசாமி போய் ஒரு முடிவு பண்ணி சொல்லிட்டேன். அதனால் நான் கூப்பிட்டு கொடுத்துருக்கேன். உன்னை சாப்பிட்ரு, உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறப்போ. கர்ப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? அப்படியா? சரி, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. சரி, அப்படியா? சரி, கர்ப்பசாமி மறுபடி யாரை பார்த்து நீ கூப்பிட சொன்னாலும் சரி. சரி, கர்ப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல சென்னை போயிடுச்சுப்பா. சென்னை ஏன் இருப்பிடத்துக்கு வரக்கு ஊரெல்லாம் சுற்றி வந்தையா? அப்படி தானே? நேராக வரதொட்டு போட்டு ஊரெல்லாம் எந்தெந்த ஊர் போனேன்? இப்படி போயிட்டு கரூர் போய் சுற்றி வந்துட்டேன். அதனால் கர்ப்பசாமி அதனால தான் போகலான்னு நான் எந்திரிச்சேன். என் சகோதரன் இவனுக்கும் கூப்பிட்டு சொல்லிடு, சோறு தண்ணி இல்லாமல் என்னை பார்க்க தொலாவி வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன். அப்படி தானே? அதனால் கர்ப்பசாமி ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா. சரிப்பா, நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரிப்பா. சரி, எல்லாமே ஒரு ஏமாற்றம் தான். எல்லாமே ஏமாற்றம் தான். நம்மளும் எல்லா முயற்சி எடுத்து பார்த்தோம், எதுலேயும் சக்ஸஸ் ஆன மாதிரி என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அதனால் இதையும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணி கருப்பசாமிகிட்ட ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துடலாம். அப்படிதான் என்ன பக்கம் வந்தேன். அதே போல் நான் கருப்பசாமி எல்லா பக்கம் ஏமாற்றம் இருந்தாலும் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நான் வாழை வச்சு கொடுத்தா போதுமா? எனக்கு ஒரு மாலை மட்டும் எடுத்துட்டு வா. நீ உட்கார், நான் முன்னாடி வந்து உட்கார். வேலைக்கு போகிறவக்க ஏமாற்றம், அப்படி தானே? போனது எல்லாம் தேவையான அளவுக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். மறுபடியும் அடுத்த பக்கம் போவோம், மறுபடியும் அதே நிலைமை தான் வரும். இப்படி இதுக்கெல்லாம் ஒரு முடிவோடு நான் கர்ப்பசாமி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்து, நான் கர்ப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், பணத்துலேயும் பிரச்சனை இல்லாமல், வேலையிலையும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக நிம்மதியாக உன்னை வாழ வச்சா போதுமா? நான் கர்ப்பசாமி நான் அமைச்சு கொடுத்துட்றேன். இன்னையிலேருந்து உனக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம். பண்ணிடலாம்ல? எனக்கு வர்ற அமாவாசைக்கு வரணும், வந்துடுவீல்ல? நான் இப்போ கொடுக்குறத நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக பயன்படுத்து. உனக்கு வந்ததையுமே என் சகோதரன்
வெற்றி மாலை கொடுறா. அவன் அலமோதி கஷ்டப்பட்டு நிம்மதி இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்றுறது எப்படிங்கிறது விட தெரியாமல் அலமோதிட்டு இதை தின்னா பித்தம் தெளியுமா அதை தின்னா பித்தம் தெளியுமாங்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதானே? அதனால் இன்னையிலேருந்து உனக்கு நான் கருப்பசாமி இன்னும் கிட்டவா, இதை மடியில் ஏந்தி மட்டும் பிடி. வெத்தலைங்க. ஷர்ட்டு 2 பட்டனை கழட்டி விட்டு வாங்க. கீழே கீழே பட்டனை கழட்டு. எந்திரிச்சு மண்டியை போடு. ஷர்ட்டில் வாங்க. இன்னையிலேருந்து கருப்பசாமி எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமனுக்கு வெற்றி மலையாக கொடுத்துருக்கேன். எந்த இடம் போனாலும் பணத்துக்கும் பிரச்சனை கூட குடும்பத்தை நிம்மதியை காப்பாற்ற அளவுக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் சொல்கிற மாதிரி இதை எப்படி பண்ணணும்னு இருந்து கேட்டு போயிடு. இன்னையிலேருந்து பண பிரச்சனையும் தொழில் பிரச்சனை யாரை ஏமாத்தினாலும் சரி, இன்னையிலேருந்து நல்ல வருமானத்தையும் கொடுத்து நல்லா காப்பாற்றி கொடுத்துறேன். அதே போல் வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு ரோஜாப்பூல் ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. நான் கருப்பேன் கூடவே இருக்கும்போது இன்றைக்கே உன் கூடவே நான் வந்துடுறேன். சரி, நான் தான் சொல்லிட்டேனே உனக்கு வெற்றி மாலை நான் கொடுத்துருக்கேன். சரியா? அதோட விளைப்பு என்னன்னு அங்கே கேட்டு தெரிஞ்சுக்க. சரிப்பா, நீ பார்த்து என்ன சொன்னாலும் சரி.